வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது மாசிமக தீர்த்தவாரி. நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரியில் பங்கேற்பு. ஏனாம் கோபால் நகர் பகுதியில் வீட்டில் பணம் வைத்து சூதாட்டம். 24க்கும் மேற்பட்டோரை கைது செய்தது காவல்துறை. தனியார் பயிற்சி நிறுவனத்தில் புகுந்த உடும்பு. ஆசிரியர்கள் மாணவர்கள் பதறி ஓட்டம். இனி விரிவான செய்திகள். லாசப்படை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் யூ வடிவ வாய்க்கால்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், இளங்கோ வீதி, பாரிவள்ளல் வீதி, காந்தி வீதி ஆகிய வீதிகளில் சந்திப்புகளில் உள்ள சிமெண்ட் மூடி கொண்ட யூ வடிவ வாய்க்கால்களை புனரமைத்து கிரில் கல்வெட் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 5,70,000 ரூபாய் செலவிலும் மற்றும் அசோக் நகர், கவிக்குயில் வீதி, அரசு குடியிருப்பு அருகில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை 5 லட்சம் ரூபாய் செலவிலும் உழவர்கரை நகராட்சி சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதையா நம்மளே கேட்குறாரு, அவங்கள கேட்க சொல்லுங்க. ஓகே, அவர் சொல்லிருக்காராம். ஒரு கை எடுத்துறேன், நீ ஒரு கை எடுத்துக்க. ஓகே. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபட்டனர். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதமாகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திண்டிவனம் நல்லியகோடான் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த மாசிமக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்காக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கடற்கரையில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வரிசையில் நிற்கும் அனைத்து சுவாமிகளையும் வழிபட்டு சென்றனர். மேலும் தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர். பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் தவிர்க்க காவல்துறையினர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து பைனாகுலர் மற்றும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் கூட்டத்தினரை கண்காணித்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால்
நகரின் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மாசி மகத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. நாம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பிள்ளைங்க கையை கெட்டியா விட்டுடக்கூடாது. அப்படியே கவனக்குறைவா ஜீவானந்தம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ளது அரசு தொடக்கப் பள்ளி. பள்ளியின் ஆண்டு விழா லாஸ்பேட்டையில் உள்ள அப்துல் கலாம் ஆராய்ச்சி நினைவிடத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் ராஜ்குமார் வரவேற்புரையாற்றினார். பொறுப்பாசிரியர் கணேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் வாழ்த்துரை வழங்கினார் மற்றும் குறிஞ்சிநகர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் வைத்தியலிங்கம், நிர்வாகிகள் சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியை கோமதி நன்றி உரை ஆற்றினார். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 1 ஐயா ஆர் குலசேகரன் சார் அப்படியே உட்காருங்க சார். இங்க பாருங்க. ஓகே. அதே மாதிரி அரசு பள்ளியில இப்ப நீங்க தனியார் பள்ளிக்கு இணையா நிறைய நம்ம தரம் உயர்த்துற வேலையை பார்த்துன்னு இருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லி பண்றோம். நிறைய யூனிஃபார்ம் கூட இப்ப வந்து நல்ல யூனிஃபார்ம் நமக்கு நிறைய பிரைவேட் ஸ்பான்சர் எல்லாம் நிறைய பண்றாங்க. அதனால நம்ம அரசு பள்ளின்னு இப்ப சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரம் உயர்ந்திருக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம அரசு உதவி. எந்த நேரம் நம்ம வீடு திறந்துதான் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி, ஏரியாவா இருந்தாலும் சரி, ஸ்கூல் வழியா இருந்தாலும் சரி, எந்த வழியாக இருந்தாலும் சரி, நீங்க நேர்ல வந்து என்னையும் பார்க்கலாம், சாரையும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த குறைகளா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க சார். சிவன் பாடலை பாடி அசத்தினார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தவிலிசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு தவிலிசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிவன் பாடலை முழுமையாக பாடி அசத்தினார். இதற்கு அனைவரும் கைதட்டி உற்சாகம் தெரிவித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மத்திய அமைச்சர் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தை சந்தித்து பேசினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக அமைச்சர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. தமிழ் பாரம்பரிய மொழி, தமிழையும் ஊக்குவிப்போம். அதன்படி தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். வண்ண அருவி ஓவிய கூடத்தில் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் வண்ண சிறகுகள் ஓவிய கண்காட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. வண்ண அருவி ஓவிய கூடத்தின் 12வது ஆண்டு விழா மற்றும் வண்ண சிறகுகள் ஓவிய கண்காட்சி மிஷின் வீதியில் உள்ள வண்ண அருவி ஓவிய கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கமலா அறக்கட்டளை நிறுவனரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள், பாரதியார் பல்கலைக்கூட முன்னாள் உதவி பேராசிரியர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சர்வதேச நீர்வண்ண ஓவியர் ஏழுமலை வரவேற்புரை ஆற்றினார். வண்ண அருவி ஓவிய கூடத்தின் ஓவியர் மணிமாறன் நன்றி உரை வழங்கினார். இதில் ஓவியர்கள் ஆண்டு செல்வம், சக்தி, தாசன், RM கார்த்திக் ஆகியோரின் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் இதில் நூற்றுக்கணக்கான ஓவியர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி லாசப்பேட்டை பகுதியில் VNSL டூர்ஸ் மற்றும் மேன்பவர் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை வாசன் நகர் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள VNL டூல்ஸ் மற்றும் மேன்பவர் ஆர்கனைசேஷன் என்கிற தனியார் நிறுவன திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி, பிரைட்ஸ் பள்ளி முன்னாள் தாளாளர் ஜான் ஜெபஸ்டின், தொழிலதிபர் அருண் சுப்புரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அல்லிராணி செல்வன் செய்திருந்தார். இதில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்களால நிறைய பிள்ளைங்க they should start their life, they should do very well. இது ஒண்ணுதான் நான் விஷ் பண்றேன் சார். இன்னும் சாரோட பிசினஸையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. நாங்கள் கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப உண்மை துக்க நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, யூ ஆர் ட்ரைங் டு மார்க்கெட் சம்திங். கல்யாணத்துலேயே நெட்வொர்க்கிங் தான் பண்ணுறோம். 10 பேரை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க குழந்தைன்னா நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப கூட மார்க்கெட்டிங் தான். இதை சாப்பிட்டீங்கன்னா நீ நல்லா இருக்கலாம், நீ சூப்பர் மேனாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் வந்து எல்லாத்தோட பிளட்ல நான் என்ன நினைச்சு ஆரம்பிச்சேனோ அதை விட எனக்கே கைட் பண்ணக்கூடிய நிறைய சப்ஜெக்டிவா சரியா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சார் வந்து ஃபீல்டுல இருக்கிறாரு. அந்த ஃபீல்டுலேயே வந்து ஹவு டு மார்க்கெட் தி ப்ராடக்ட் டு தி ஈச் அண்ட் எவ்ரி ஒரு தெளிவா இருக்கு. பட் எங்களுக்கு நோக்கம் வந்து மணி ஏற்படுறது என்னுடைய நோக்கம் இல்லை. மணி ஏற்படுறது எவ்வளவு வழி இருக்கு, அதை எப்படி பண்ணிட்டு போனோம். ஆனா
கரெக்டாக ஒரு உள்ளங்களுக்கு நம்ம ஒரு திருப்தியான ஒரு சர்வீஸை கொடுத்து அந்த சர்வீஸ் மூலமாக அவருடைய வளர்ச்சி, அவருடைய சந்தோஷமே எங்களுடைய அடிப்படை நோக்கம். இதுதான் இந்த ஆர்கனைசேஷன்ல. இப்போ நாங்க இப்போ ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், ஸோ எனக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது. நோக்கம் இப்போ நம்ம நார்த் இந்தியா போறோம், அடிப்படையில் நம்ம உணவு பெரிய தடுமாற்றமா இருக்கும். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, நார்த் இந்தியா போனாக்கா எந்த ஹோட்டல்ல போனாலும் அவங்களுடைய ஃபுட் எல்லாம் கேட்கும். ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட் நாளைக்கு நல்ல லெவலில் போகுதுன்னா அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. எங்களுடைய ஒத்துழைப்பால் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு சொல்றதுல எனக்கு எந்த வித தயக்கம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. இது உங்களுடைய ஆர்கனைசேஷன் நினைச்சு நான் டெவலப் ஆனா அது நீங்கள் டெவலப் ஆன அந்த ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு போகும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பேசுவதற்கும் இந்த தருணத்தில் வந்திருந்த இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செயல்பட அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஜெயகேசனுடைய மனைவி அவங்க எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் நிற்கிறவங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா என்னுடைய துணைவியார் அவங்க என்ன அவங்க செயல்படுத்திட்டே இருப்பாங்க. என்ன நீங்க எல்லாத்தையும் ஒலாந்திரியா சமூக சேவை நிறுவனர் பத்மஸ்ரீ மதலின் ஹெர்மன் தெப்ளிக்கின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுவை அன்னை தெரேசா என மக்களால் அழைக்கப்படும் மதாம் தெப்ளிக் 1962 ஆண்டு முதல் புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழுநோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், வறுமையில் வாடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் போன்ற அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் தம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அயராது அரும்பாடுபட்டு தமது 90வது வயதில் கடந்த ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய 62 ஆண்டுகால சேவைகளை பாராட்டி அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டன. அவற்றுள் ஒலாந்திரியா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும், மதாம் தெப்ளிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருது, பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருது முக்கியமானவைகளாகும். மதாம் தெப்ளிக் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள ஒலாந்திரியா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக 90 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் மதாம் தெப்ளிக் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து நினைவு மலரையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் ஒலாந்திரியா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில் குமரன், துணை இயக்குனர் சாந்தி, மதாம் தெப்ளிக்கின் கணவர் அர்னாட் தெப்ளிக், அவரது மகன்கள் மற்றும் ஒலாந்திரியா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஒரு அவங்க நீல கலர் பிடிக்கும், அவங்க மலர் பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்பரிக்கல்பட்டு தாங்கல் ஏரி மதகு புனரமைப்பு மற்றும் கண்காணிப்பு அமைக்கும் பணியினை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கீழ்பரிக்கல்பட்டு தாங்கல் ஏரியின் மதகுகளை சீரமைக்க 4.58 லட்சம் ரூபாய் 32,50,000 ரூபாய் செலவில் கீழ்பரிக்கல்பட்டு மற்றும் உச்சிமேடு தாங்கல் ஏரிக்கான கண்காணிப்பு பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் செல்வராஜ், இளநிலை பொறியாளர் ஜெயரமணன் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பழைய ரேட்டுங்க சார், ரொம்ப பழைய ரேட்.
பாகூர் மருத்துவமனை வீதியில் இயங்கி வரும் தீபம் கணினி மற்றும் ஹிந்தி பயிற்சி மையத்தில் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே புகுந்த பெரிய உடும்பு. மாணவர்களும் ஆசிரியரும் பதறி ஓட்டம். பாகூர் மருத்துவமனை வீதியில் இயங்கி வரும் தீபம் கணினி மற்றும் ஹிந்தி பயிற்சி மையத்தில் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே புகுந்த பெரிய உடும்பை பார்த்து மாணவர்களும் ஆசிரியரும் பதறி அடித்து வெளியே ஓடினர். அக்கம் பக்கத்தினர் பாம்புபிடி வீரரான விக்னேஷ்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த விக்னேஷ் மற்றும் மணி ஆகியோர் உள்ளே சென்று அச்சுறுத்திய பெரிய உடும்பினை லாவகமாக பிடித்து ஆள் நடமாட்டம் இல்லாத நிலப்பரப்பு பகுதியில் விடுவித்தனர். இதுபோன்ற பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் இருவருக்கும் பாகூர் பகுதிகளில் மிகுந்த பாராட்டுகளை அனைவரும் தெரிவித்து வருகின்றனர். சாரம் பகுதியில் மாசிமக தீர்த்தவாரியினை முன்னிட்டு பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லுக்கிணங்க இந்த நிகழ்வில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் வழியில் புதுவை காமராஜர் சாலை, அவைத்திடல், சாரம், மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி தொண்டர்கள் ராம்குமார், மகேஷ் தலைமையில் இதர தொண்டர்கள் ஃபெலிக்ஸ், வீராஸ், முருகன், மதன், கார்த்தி, செந்தில், சரண், சிவா, அன்பு, சுரேஷ், பிரபா, மணி, தமிழரசன், மோகன், காந்தி, கபிலன் மற்றும் பல நண்பர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கு தொடர்ந்து 8ஆம் ஆண்டாக சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா காமராஜர் சாலை, பிருந்தாவனம், ஸ்டேட் பேங்க் அருகில் நடைபெற்றது. மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு தொடர்ந்து 8வது ஆண்டு சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா காமராஜர் சாலை, பிருந்தாவனம், ஸ்டேட் பேங்க் அருகில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் சார்பாக தொகுதியின் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கிற குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் துணைத் தலைவர்கள் மணி, ரவி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாயன், மாருதி கூட்டுறவு வங்கி தலைவர் சுகுமார், மாவட்ட இணை செயலாளர் இன்பராஜ், தொகுதி செயலாளர் வசந்த், இணை செயலாளர்கள் அன்பு, தமிழ்வேந்தன், சங்கர், பொருளாளர் ஹேமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், தொண்டரணி வேதா, நிர்வாகிகள் அப்பாஸ், பாபு, சங்கர், சண்முகம், மகளிரணி ஆனந்தி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் அவர்களின் எதிர்வரும் பிறந்த நாளினை முன்னிட்டு
பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் அவர்களின் எதிர்வரும் பிறந்த நாளினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழிகாட்டுதலின்படி மங்கலம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவிற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சன் குமரவேல் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது தொண்டர்கள் முன்னிலையில் பிறந்த நாளினை கொண்டாடியது. தொடர்ந்து மனநல காப்பகத்தில் உள்ள பயனாளிகளுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி, முருகதாஸ், தொகுதி பிரதிநிதி ரமேஷ், கலை, தாசன், சதீஷ், மணிகண்டன், திருமுருகன், சரவணன், சிவராமன், மணி, ஸ்ரீராம், தேவகுமார் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறினர். பாருங்க சேர்ந்துருங்கண்ணா, கொஞ்சம் கிட்ட வாங்கண்ணா, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவருடன் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய தொகுதியை ஆசீர்வதித்தருளும். அவர் எந்தவித நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் இருக்கவும், அவர் மக்களுக்கு நல்ல பணி செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளிலே நான் போடுறது. அண்ணா போங்க நான் எடுத்துறேன் போங்க. நான் உங்க ஃபோன் தான் உள்ள வருது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சின்ன கரையான்புத்தூர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை துணை சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட சின்ன கரையான்புத்தூரில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக ரூபாய் 7,54,665 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நல்லவாடு கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்த் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு தரிசனம் செய்த அவர் அகத்தியர் திருமண்டபம், தனுஷ்கோடி, ஜெய ஜெயராம் சித்தர் சுவாமிகள் ஆலயம், சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத சுவாமி உடனுரை பரிவர்தினி சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் வலம்புரி சங்கினால் அபிஷேகமும் செய்தார். மேலும் கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சி நிதி வழங்கினார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். இதனையடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார்.
இதிலே பஞ்சாயத்தின் சார்பிலும் உற்சாகப்படைய சார்பிலும் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சின்ன கரையான்புத்தூர் பகுதியில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட சின்ன கரையான்புத்தூரில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கருமாதி கொட்டகை அமைப்பதற்காக ரூபாய் 6,74,370 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உங்களுதான் பொறுப்பேற்று நான் ஃபர்ஸ்ட் பூஜை போடுறேன். ஜெய் ஜெய் சார் அண்ணா மறிக்காத ஓகே சார். இங்கே பாருங்க, நேராக பாருங்க, இங்கே பாருங்க ஐயா. டேவிடன் நாங்கள் என்ன ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வாங்குறாரு. ஒரு நிமிஷம் சால்வ் போட்டு ஏற்றி வச்சு நீங்கள் பண்ண ஏற்றி வச்சுட்டியா? நான் இங்கே பண்ண நரம்பை மீனவர் கிராமத்தில் மாசிமகம் கடல் தீர்த்தவாரி பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரம்பை மீனவ கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டு மாசிமக திருவிழா நடைபெற்றது. இதில் நரம்பை, மண்ணாடிப்பட்டு, கிருமாம்பாக்கம், கந்தன்பேட், வள்ளுவர்மேடு, பாகூர் போன்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலிருந்து மாசிமக கடல் தீர்த்தவாரிக்காக நரம்பை கிராமத்திற்கு வருகை தந்தது உற்சவ மூர்த்திகளை எடுத்து சென்று கடல் தீர்த்தவாரி செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் அப்பகுதி மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வரும் பக்தர்கள் வயிறறு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. மேலும் தீர்த்தவாரிக்கு வந்திருந்த சுவாமிகளுக்கு நரம்பை பஞ்சாயத்தாளர்கள் சிறப்பான மரியாதையும் செய்திருந்தனர். மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் மரியாதை செய்யப்பட்டு பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த ஏற்பாட்டினை நரம்பை கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் சிறப்பாக செய்திருந்தனர். மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. 23ஆம் ஆண்டு மாசிமகம் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி தலைவர் பிரதீபன், தொகுதி நிர்வாகிகள் ஹரிஹரன், சந்துரு, வினோத், வேல்முருகன், பசுமலை, பிரேம், மகளிரணி, தமிழ்ச்செல்வி, விஜயலட்சுமி, கிளை நிர்வாகிகள் பூவரசன், ரஞ்சித், ஆனந்த், சசிதரன், யுவராஜ் அனைத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கழகம் சார்பாக பட்டேல் சாலை மண்டபம் அருகில் 8ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக மாசிமகம் வரும் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மேலும் நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை ராமு முதலியார்பேட் மணிபாலன் அனைத்து தொகுதி தலைவர்கள் அணி தலைவர்கள் செந்தில் மனோகர் வசந்த் சூர்யா அனைத்து அணி தலைவர்களும் கழக தோழர்கள் பார்த்திபன் பிரபு பரத் பேட்ரிக் வினோத் யுவராஜ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலை வடிகால் வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிட மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ரூபாய் 1.5 கோடி திட்ட மதிப்பீட்டில் 550 மீட்டர் நீளத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற் பொறியாளர் நாகராஜ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ராமசாமி, ஆசிரியர் பூரணாங்குப்பம் மணி, அம்புஜம், செல்வம், ஆனந்தம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் திருப்பூர் குமரன் அரசு ஆரம்ப பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருப்பூர் குமரன் அரசு ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம், உள்ளூர் முக்கிய பிரமுகர் ராதாகிருஷ்ணன், பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர். தலைமை ஆசிரியர் தேன்மொழி ஆண்டறிக்கையை வாசித்தார். ஆசிரியர் கண்மணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் சச்சு இவ்விழாவினை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சுசிலி, ஷர்மிளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பள்ளி மேலாண்மை குழு தலைவி அன்பரசி முன்னிலை வகித்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் ஜெயசித்ரா, தேவி, மீனாட்சி, கல்பனா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஷர்மிளா, ரஞ்சிதம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அப்படி பாருங்க சார். மேடம் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற போல அந்த பழமொழிக்கு இணையான சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு.
தலதெரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் தலத்திரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராகுகால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ராகுகால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அம்மன் வீதி உலா மற்றும் மஞ்சள் விளையாட்டுடன் மாசிமக திருவிழா நிறைவடைந்தது. புதுச்சேரி ஏனாம் கோபால் நகர் பகுதியில் ஒரு வீட்டில் அதிக பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி ஏனாம் தொகுதிக்குட்பட்ட கோபால் நகர் 5வது குறுக்கு தெருவில் வசிக்கும் விஸ்வநாதன் என்பவரது வீட்டில் சூதாட்டம் பெரிய அளவில் நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். இதில் ஏனாம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 24க்கும் மேற்பட்டோரை காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் டிராஷாராம் சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட திருமலை பொழுதுபோக்கு மையத்தில் சூதாட வந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சூதாட்ட விடுதி அமைந்துள்ள பகுதியில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதால் சூதாட்ட விடுதியின் மேலாளர் வீட்டிற்கு அழைத்து சென்றதாக காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களிடமிருந்து 1,57,000 ரூபாய் பணமும் 15,900 ரூபாய் நாணயங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் ஏனாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாசா அசோக் அவர்களின் வீட்டின் பின்புறம் இந்த குற்ற செயலானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. మీరు 5 లైన్ తీసుకొచ్చారా? అంటున్నా 15 మంది ఉంటారు. 15 అంతేనా? 15 20 5 చెప్పి 4 సార్లు వచ్చేది. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திமுக சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திமுக சார்பாக அண்ணா சிலை போத்தீஸ் அருகே உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளரும் சிவா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் திமுக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது மாசிமக தீர்த்தவாரி. நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரியில் பங்கேற்பு. ஏனாம் கோபால் நகர் பகுதியில் வீட்டில் பணம் வைத்து சூதாட்டம். 24க்கும் மேற்பட்டோரை கைது செய்தது காவல்துறை. தனியார் பயிற்சி நிறுவனத்தில் புகுந்த உடும்பு. ஆசிரியர்கள் மாணவர்கள் பதறி ஓட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.